இந்த வெஜ்ஜாத எப்படி இருக்குன்னு பாப்போம். வைங்க. இப்பதான் சொன்னேன் வெஜ் பிடிக்காதுன்னா. ஏய், அதுக்காக பசியோட போய் படுக்க முடியும்? பசி உயிர் போகுதுடி, வைடி. அப்பா, ஏய், யார் இதை வச்சது? குழம்புனா இதுதான்ப்பா குழம்பு. சூப்பர்ப்பா. எனக்கு ஒண்ணு தோணுது, இதுல மட்டும் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோன்னு வைங்களேன், இன்னும் பிரமாதமா இருக்கும். இது ஏய், கலக்கிறியாடி? அண்ணே, பொரியல் கூட இருக்குண்ணே, அதையும் சாப்பிடு. குழம்பு சாப்பிட்டே வயிறு நிறைச்சலான்னு பார்த்தேன், இப்ப பொரியல் வேற சாப்பிடணுமா? சரி, நீ சொல்ற வை. சகரி மகரி சனி சா சகரி மகரி சகரி மகரி சனி சா சகரி மகரி சபா பபா தனி சனி தபா மகரி சனி தமா சகரி மகரி சனி சா சகரி மகரி சகரி மகரி சனி சா சகரி மகரி. ஆஹா, பொரியல் அதோட சூப்பரா இருக்கு. என்னப்பா அது? குழம்பு சாப்பிட்டா குழம்பே சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கு, பொரியல சாப்பிட்டா பொரியலே சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கு. சான்ஸே இல்ல. அண்ணே, ஏன் அழற? அடலமா, ஹாஸ்பிட்டல்லே இருந்து உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு. ஆனா இந்த குழம்பு சும்மா காரம் உச்சந்தலைக்கு சுருன்னு ஏறுதுமா. இத செஞ்ச கைக்கு தங்க வளையதாம செஞ்சு போடணும். சரண்யாமா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இன்னும் கொஞ்சம் சோற வை. அண்ணே, என்ன என்னமா? அட வைமான்றேன். என்ன டேஸ்ட், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலமா. வை வை. என் வயிறே வெடிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இதை காலி பண்ண தான் போறேன். நிறைய போடு, நிறைய போடு. அட அள்ளி போடு. ஏய், என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? குழம்ப ஊத்துடி. அண்ணே, என்ன தட்டோட எங்க போற? இல்லம்மா, இது எல்லாத்தையும் நான் இங்கே சாப்பிட்டேனா நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணு வச்சிருவீங்க. நான் மேல கொண்டு போய் சாப்பிடுறேன். அது எப்படிங்க? நான் செஞ்ச கோழி வறுவல் பிரியாணி மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அத்தை, வெற்றி வேணும்னே பண்றான், நீங்க தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. சக்தி தான் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் வேணும்ட்டே சொல்லிட்டு இருக்கான். சேச்சே, அவன் அப்படிலாம் சொல்ற ஆள் இல்ல பூஜா. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, சக்தி வெற்றி கிட்ட சொல்லிருப்பா நான் செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி. ஏய், ஏதாவது சொல்லாதன்னு. அம்மாவும் சக்தியும் சேர்ந்து சமைச்சாங்கன்னு தான் அண்ணன் நினைச்சிட்டு இருக்கு. அவனுக்கு இந்த போட்டிலாம் எதுவுமே தெரியாது. ஓ, அப்போ உங்க அம்மா பண்ணது நிஜமாவே நல்லா இல்லைன்னு நீ சொல்ல வரியா? நான் சொல்லல, வெற்றி சொன்னான்.
நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அம்மா, யாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா ஏதாவது நல்ல புடவை வந்தா சொல்ல சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வாங்க. கோதண்டா, அம்மா சரிங்க. வணக்கம்மா. வணக்கம். காஸ்ட்லியான புடவை வந்திருக்குமா, அம்மா கேட்டாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேம்மா. சரி, எங்க காமிங்க. இந்தாங்கம்மா. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரூபா? 60,000ம்மா. சரி, அம்மா வந்தா நான் கொடுத்துறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா, வரேம்மா. அண்ணி, இது என்ன புது புடவை? புதுசா வந்துதான் புடவைக்கார் வந்து கொடுத்துட்டு போனாரு. பார்டர் பாரு, நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. என்ன விலை? 60,000மா? புடவைக்கேத்த விலை, சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கு. அம்மா வந்துட்டாங்க. யார் வந்தது? அம்மா, புடவைக்கார் வந்தாருமா, இத கொடுத்துட்டு போனாரு பாருங்க. புடவை ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல டிசைன் வந்தா கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன், அதான் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓ சரி, இப்ப யாருக்குமா இந்த புடவை? ஏய், இவ்ளோ ரிச்சான புடவை இந்த வீட்ல வேற யாருக்கு செட் ஆகும்? அத்தைக்கு தானே செட் ஆகும். என்ன சக்தி சொல்ற? அப்படியெல்லாம் இல்ல, நல்ல புடவை யார் கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கூட தான் நல்லா இருக்கும். சரி, இருக்கிறது ஒரு புடவை, யாராவது ஒருத்தர் தானே எடுத்துக்க முடியும். உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. ஏய் சரண்யா, இது என்ன பேச்சு? அத்தைக்கா சக்தியான்னு வந்தா கண்டிப்பா இந்த புடவை அத்தைக்கு தான். ஏன்னா அதோட ரேஞ்ச் அப்படி அவ்வளோ காஸ்ட்லி. யார் யாருக்கு என்ன புடவைன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. இந்த புடவை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ சொல்றது வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுங்க அண்ணி. புடவைன்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அத்தைக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். பாருங்க அத்தை, உங்களுக்கு வேணும்னா இவகிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கணுமா? ஏய், மெல்ல நீ கோத்து விடாத. சக்தி அப்படியே சொன்ன பின்ன இவ சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஏய், இங்க பாரு, இந்த புடவை யாருக்குன்னு முடிவு பண்ணணும், அவ்வளவுதானே? அம்மா தானே சொன்னாங்க இனிமே இந்த வீட்ல எல்லாமே முடிவு பண்றது வெற்றிதான்னு. வரட்டும், தோ அண்ணனே வந்துருச்சு. டேய் வெற்றி, பாத்து வாடா, தையல் போட்டிருக்கு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அண்ணே, இங்க வா, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஏய், வாவ், செமையா இருக்கே. சரி, இப்ப சொல்லு, இந்த புடவை அம்மாவுக்கு நல்லா இருக்குமா இல்ல சக்திக்கு நல்லா இருக்குமா? அண்ணா, நீ சொல்றதுதான் முடிவு. இந்த புடவைய யாருக்கு தரப்போற சொல்லு, அம்மாவுக்கா சக்திக்கா? என்கிட்டயாம அதெல்லாம் கேக்குற? என்னன்னு நீ இனிமே நீ தானே அம்மா இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க போற. நாளைக்கு பஞ்சாயத்துன்னு வந்தா தீர்ப்பெல்லாம் வேற சொல்லணும். இப்ப இந்த புடவை யாருக்குன்னு நீ முடிவு சொல்றத வச்சுதான் உன் டேலண்ட் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஓ, நீ அப்படி வரியா? ஆமா. சரி, கோதண்டானே, ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுங்க. இதோ எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க பஞ்சாயத்து தலைவரே.
பஞ்சாயத்துல சொல்ற மாதிரி தீர்ப்பு சொல்ல போறியா? ஆ, சூப்பர்னு. கொடை ஒண்ணுதான் கம்மி. ஆமால கோதண்டாண்ணே, தம்பி அதான் சொல்றாங்கல்ல, போய் கொடை எடுத்துட்டு வாங்க. ஆ, ஏய் நீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. உன் பையன் தானே அப்படிதான் இருப்பான். என்னங்க இதெல்லாம்? இங்க பாருமா, தீர்ப்புன்னு வந்துட்டா உங்க அண்ணன் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆ, வெற்றி, உன்னை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குடா. எப்படி தீர்ப்பு சொல்ல போறேங்கிறதையும் நான் பாக்குறேன். என்ன அப்படி பாக்குற வெற்றி? சாரிய மேல் டாப்ல பார்த்தா போதுமா? முந்தான டிசைன்லாம் பார்க்க வேண்டாமா சக்தி? கலக்கறடா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தீர்ப்புன்னு வந்துட்டா எல்லாத்தையும் அலசு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அத்தை, வெற்றி பின்றான். எழுதி வச்சுக்கோங்க, வெற்றி அந்த புடவைய உங்களுக்கு தான் தருவான். சரண்யாமா, இந்த புடவை என்ன விலை இருக்கும்? 60,000 ரூபானே. ஓஹோ, ஐயா நாட்டாம சார், கொஞ்சம் சீக்கிரமா தீர்ப்பை சொல்லுங்க சார். புடவை நெஞ்சவன் கூட இவ்வளவு நேரம் எடுத்துருக்க மாட்டான். இங்க பாருங்கப்பா, இப்படி எல்லாம் அவசரப்பட்டீங்கன்னா தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்லணும். நான் என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னு இந்த உலகமே என்ன உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா. அண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு. இப்ப தீர்ப்பு சொல்ல போறியா இல்லையா? சரி சரி இரு சொல்றேன். இந்த புடவை அம்மாவுக்கா இல்ல சக்திக்கான்னு என்கிட்ட கேட்டா என் தீர்ப்பு நிச்சயம் இந்த புடவை அம்மாவுக்கு தான். சூப்பர் வெற்றி. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு தான். தேங்க்ஸ் டா வெற்றி. இது காஸ்ட்லி புடவை. அது யார்கிட்ட இருக்கிறது அதுக்கு ஒரு தகுதின்னு தெரிஞ்சு கொடுத்த பாத்தியா? அது போதுண்டா. ரொம்ப சந்தோஷம்டா. ஹலோ பிரதர், இந்த தீர்ப்புல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் கேளு. சரி, உன் சேர்ல உட்காரு, அப்பதான் நான் கேட்பேன். ஓகே. ஐயா வெற்றி ஐயா, சொல்லு சொல்லு. எங்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாம் இருக்கு. ஓ, நீங்க இப்போ ஒரு தீர்ப்பு சொன்னீங்கல்ல, ஏன் இப்ப அந்த தீர்ப்பு சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அட, அத சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? ஆக்சுவலி இந்த புடவை ரொம்ப ரிச்சா இருக்குமா, ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ஜிகி ஜிகின்னு வேற மின்னுது இல்லையா? சோ இது யாருக்கு செட் ஆகும்? அம்மாக்கு தானே. அதான் இந்த புடவைய எங்க அம்மாவுக்கே கொடுத்துட்டேன். உடனே உனக்கு தோணலாம், ஏன் இந்த புடவை சக்திக்கு செட் ஆகாதான்னு. அதுக்கும் நானே பதில் சொல்றேம்மா. சக்தி இயல்பாவே ரொம்ப அழகுமா. சக்தியோட அழகு அவ சிம்பிளா இருக்கிறது தான். அதனால
இந்த எக்ஸ்ட்ரா அழகெல்லாம் அவளுக்கு புடவை எடுத்துக்கிட்டு சும்மா லூஸ் ஹேரை விட்டுக்கிட்டு சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அவ தெத்து பல்லுல லைட்டா சிரிச்சபடி சக்தி வந்து நின்னாலே போதுமா, அப்படியே அள்ளும். அதுதான் என் சக்தியோட கெத்தே. இந்த மாதிரி புடவையெல்லாம் என் சக்திக்கு தேவையே இல்லம்மா. அதுக்குதான் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் எப்படி நம்ம தீர்ப்பு? சும்மா பின்றன கோதண்டம், இன்னும் என்ன கொடைய பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? போங்க, போய் கணக்கு வழக்கு பாக்குற வேலையை பாருங்க, போங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல வந்து கொடைய பிடிச்சுக்கிட்டு. சரி, தீர்ப்பு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம். என்ன? தீர்ப்பெல்லாம் நல்லா தான் சொன்னேன், ஆனா ஓவரா சொல்ல விடாத. ஏய் சும்மா இருக்க மாட்டியா? அத்தை, உங்களுக்கு புடவையை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எப்படி கவுத்துட்டு போறான் பாத்தீங்களா அவன்? ஏய், இந்த புடவை எனக்கா அவளுக்கான்னு நீதான் தேவையில்லாம ஆரம்பிச்சு வச்ச. இதெல்லாம் தேவையா எனக்கு? சும்மா இருக்க மாட்டியா பூஜா? ஏய், இருக்கிறது ஒரு புடவை, அதை யாருக்காவது ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். அதான் அதை உனக்கு கொடுத்துட்டான். இதை பாரு, இதுக்கு நீ சந்தோஷப்படுமா? அதோட நிறுத்திக்காம அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னான்ல. இதை பாரு, அதெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற ரங்கநாயகி? ஜெயிச்சது நீ தானே, விடு அத. ஜெயிச்சு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டான்லம்மா. சரண்யா, பேசாம போயிடு. எப்படி இருந்த அத்தை இப்படி ஆயிட்டாங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. தனியா புலமெல்லாம் ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. புலம்புற மாதிரி தானே இருக்கு இந்த வீட்டோட நிலைமெல்லாம். இந்த வீட்ல அசைக்க முடியாத ஆலமரம் மாதிரி இருந்தாங்க எங்க அத்தை. ஆனா இன்னைக்கு அவங்க மனசு நிம்மதி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. நேத்து வந்தவ இங்க நிக்கிறாளே சக்தி, இவளே இப்ப பெரிய ஆள் ஆயிட்டா. இவெல்லாம் ஒரு ஆளு. ஏய், அவள் அது இந்த வீட்டு மருமக. ஆமா, நீ யாரு? ஒண்ணுமே இல்லாம நீ இங்க எல்லாரையும் உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ சக்திய சொல்றியா? பாருங்க அத்தை, நான் உங்களுக்காக வருத்தப்பட்டு பேசுறேன். ஆனா இவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? பூஜா, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையா? அம்மா, ஏமா நீ வருத்தமா இருக்க? ஒரு புடவைக்காமா? சும்மா சும்மா அதிகம் சொல்லிட்டு இருக்காத. ஒரு புடவைக்காகலாம் ஒண்ணும் இல்ல. வெற்றிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வருத்தமா இருக்கேன். அதான் வெற்றிக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் என் அண்ணி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ என்ன சக்தி, நீ அத்தையோட மனச புரிஞ்சுக்காம இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கிற வெற்றியை கூப்பிட்டு வச்சு அடிக்க போ குத்த போன்னு சொன்னா இப்படிதான் நடக்கும். சும்மா காய்கறி கட் பண்ணும் போது கையில லேசா கத்தி பட்டாலே எவ்வளவு வலிக்குது. நம்ம பையன் அடிதடிக்கு போனா ஏதாவது காயம் ஏற்பட்டா நம்ம பையனுக்கு அப்படித்தானே வலிக்கும்னு நாம தான் யோசிக்கணும். இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி தர முடியுமா? சக்தி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என் பையனை வேணும்னே அனுப்புனேன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலத்த, யோசிக்காம அனுப்பிட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க தான் இதெல்லாம் யோசிக்கணும். ஏய் சக்தி, போதும், என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் தப்பா சொல்லல வெற்றி. ஏய், உன்னோட வலி உனக்கு தான் தெரியும். நாம வருத்தப்படலாம், அழலாம், ஆனா வலிய நீ தானே அனுபவிக்கிற. அதனாலதான் நான் சொல்றேன். சும்மா என்னமோ இவனுக்கு அடிப்பட்டா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. இவனோட அம்மாடினா எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க அத்தை. இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். நேர்ல போனா உங்களுக்கு குத்துவான்னு தெரியுதுன்னு வச்சுக்குவோம்.
நீங்க அங்க போவீங்களா அத்தை? என்ன கேக்குற? என் பையனுக்கு ஒண்ணுனா நான் போய் நிப்பண்டி. அப்போ உங்க பையனுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சத்தியமா பண்ணுவேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உங்க பையனுக்காக வெட்டு குத்து எதையும் வாங்குவீங்க. வாங்குவண்டி. அப்போ உங்க பையனுக்காக கத்தியால கைய வெட்டிக்கோங்கன்னு சொன்னா வெட்டிப்பீங்களா? சக்தி என்ன பேசுற நீ? வெட்டிடு வண்டி. பாக்குறியா நீ? அம்மா ரங்கநாயகி 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 ஏய் ஏய் ஐயோ கத்தி எடுத்து வேணாமா? டேய் டேய் புடுடா கத்தி புடுங்கடா டேய் சொன்னா கேளுமா? ஐயோ டேய் 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 புடுடா அத்தை, ஐயோ அம்மா என்னம்மா